ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரென்ட்டோட செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து எப்படி வந்து டேலில என்ட்ரி போடுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செல்ஃப் ஜெனரேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸஸ் ஃபார் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சனுக்கு வந்து ரென்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 19,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. இதில ஜிஎஸ்டி வந்து நம்ம ஆர்சிஎம் மெத்தட்ல நம்ம வந்து பே பண்ண போறோம். ஸோ இதுக்கான டாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் ஜெனரேட்டட் மெத்தட். லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி கோட் வந்து மாத்தி சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டி இல்லன்னா கமர்ஷியலுக்கு வந்து போடுற ரென்ட்டோட உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோடு. ஸோ இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேலி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டேலில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஓனர் நேம்ல எந்த ஒரு என்ட்ரீஸுமே இல்ல. அதே மாரி ஆஃபீஸ் ரென்ட் ஆர்சிஎம்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு என்ட்ரீஸுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது 2த்தையுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செப்டம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் இன்கேஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ல வந்து வந்திருக்கும். ஸோ இப்ப நம்ம என்ட்ரி போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேலில ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட் டேபிள் 3Dல வந்து உங்களுக்கு வந்து இங்க உட்காரணும். ஸோ இங்க இருந்தா தான் மட்டும் தான் இன்கேஸ் நீங்க வந்து டேலிலேருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபைல் பண்றீங்க அப்படின்றபோது, நீங்க வந்து இங்க என்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைலா வந்து ஜிஎஸ்டி வெப்சைட்ல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். இன்கேஸ் அது வந்து என்ட்ரீஸ்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து எரர் வந்து அடிச்சிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓனர் நேம்ல ஒரு லெட்ஜர். அவங்கள வந்து நம்ம சண்டே கிரெடிட்டார்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அட்ரஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அவங்க அட்ரஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இவங்க வந்து நமக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன். ஸோ அதனால ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரென்ட்டுக்கு ஒண்ணு டிஎஸ்சி ரென்ட்டுக்கு ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணி ஆஃபீஸ் ரென்ட் ஆர்சிஎம் அட் 18%. இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்ல வந்து நம்மளுக்கு உட்காரணும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைடு ஹெச்எஸ்என் கோடு வந்து 7. இந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாரி வரும். இன்கேஸ் ரெசிடென்ட் பில்டிங்கா இருந்தீங்கன்னா வேற மாரி வரும். கமர்ஷியல் பிளேஸா இருந்தா உங்களுக்கு வேற மாரி வரும். ஸோ உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகுன்றது ஜிஎஸ்டி வெப்சைட்ல ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஹெச்எஸ்என் கோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. டாக்ஸபிள் 18%. ஓகே. இப்ப எல்லாமே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் டிஸ்ப்ளே அக்கவுண்ட் புக்ஸ் லெட்ஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரென்ட்டும் வந்து வந்துருச்சு. மலர்ன்ற அவங்க நேமும் வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து வவுச்சர் வந்து என்ட்ரி போட போறோம். எப்ப 11/10ல 11/10 ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண போறோம் இந்த மந்த்து. ஸோ அதுக்கு நம்ம இப்பத்துலேருந்தே அந்த என்ட்ரீஸ் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் நம்பர் வந்து போட்டுக்கலாம். சேம் டேட் வந்துரும். ஸோ இந்த என்ட்ரீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டேலில இங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு ஆல்ட் ஜே கொடுக்கலாம். இல்லன்னா இந்த மாரி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு எதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில வந்து பண்ணணும். இதுல என்ன மாரியான அட்ஜஸ்ட்மென்ட் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கேட்கும். இன்கேஸ் டாக்ஸ் லைபிலிட்டிய வந்து டிக்ரீஸ் பண்ணணுமா? இல்லன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட இன்கிரீஸ் பண்ணணுமா? இல்லன்னா டாக்ஸ் லைபிலிட்டி இன்கிரீஸ் பண்ணணுமா? இல்ல 2மே வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்கிரீசிங் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி அண்ட் இன்புட் ஆஃப் கிரெடிட். ஏன்னா ஆர்சிஎம் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸும் வந்து பே பண்ணணும். அதுக்கு சேம் டைம் சேம் மந்த்ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிட்டு, இவங்க வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸா? இல்ல அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா? இல்ல பர்ச்சேஸ் அன்ரிஜிஸ்டர்ட் ரிவர்ஸ் சார்ஜ் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் பெர்சனா? இந்த 3 கேட்டகரியில வந்து நமக்கு வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் தான். ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோனா 19,000. ஸோ 19,000. ஸோ இப்ப அதுக்கான ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா
1710. ஓகே. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ரெண்டுமே நம்ம வந்து போட்டுக்குவோம். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசியம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணாது. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கேஷா வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அவுட்புட் வந்து நம்ம வந்து போட்டுக்குவோம். 1710. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1710. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து நம்ம 19,000 வந்து பேயபிள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி 19,000 நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஏன்னா ஓனருக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இது வந்து அக்டோபர் 2024 அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டிஆர் திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் டிரான்சாக்ஷன் நீட் டு பி கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் ஃபார் பார்ட்டி இன்வேலிடுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த F12 கொடுத்துட்டு உங்கள் பார்ட்டி வைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். ஸோ அது நம்மளுக்கு ஓப்பன் ஆகாதனால நம்ம வந்து இது வந்து காட்டுது. ஸோ அவங்க நேம் வந்து என்ட்ரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டைப் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லி வருது. ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து நம்மளுக்கு கேபிட்டல் குட்ஸும் கிடையாது, குட்ஸும் கிடையாது, சர்வீசஸ் தான். ஸோ சர்வீசஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டின்றது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்சிஎம்ல எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு ரிப்ளை ஆயிடுச்சு. அதுக்கான டேக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிஜிஸ்டர்ட் டீலரில் அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்னில் போயிட்டு அக்டோபர் மந்த் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜேசன் ஃபைலை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்னில் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைலாக வந்து உங்களுக்கு வந்து இது இப்போ வந்து எக்ஸலாக இருக்குது. ஸோ எக்ஸல் இல்லாமல் ஜேசன் டேட்டாலாம் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே போய் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆக உங்களுக்கு வந்து இப்போ வந்து வந்துடும். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எரரை வந்து நோட்டிஃபை பண்ணி அது என்ன மாதிரியான எரர் வந்து ஷோ ஆகுதுன்றதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்சிஎம் என்ட்ரி போகிறது வந்து டேலி ERP9லும் இதே மாதிரி தான் போடணும். உங்களுக்கு ப்ரைம்லேயும் வந்து இதே தான் வந்து. ஸோ என்ட்ரி போடும்போது உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டிலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் இங்கேயும். அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி ரெகுலராக வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.